ஹாய் ஆல், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். என்னடா ட்ரம்ப் டேபிள் எடுத்து நண்பரும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காரு அப்படின்ட்டு பார்க்குறீங்களா? ஏன்னா இன்றைக்கி டே ஃபுல்லாக எந்த யூடியூப் எடுத்தாலும் எந்த நியூஸ் சேனல் எடுத்தாலும் என்ன சொல்கிறது, ஒரே இந்த இமேஜ் தான். சாரி, ஒரு நிமிஷம் தண்ணி குடிச்சுக்கிறேன். சாரி, எந்த நியூஸ் எடுத்தாலும் எந்த யூடியூப் போனாலும் ட்ரம்ப்போட டேரிஃபு போட்டு ஒரு சித்திரவதை பண்ணிட்டாங்க. அதுவும் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு, இந்த ட்ரேடிங்கில் இருக்கிறவங்களுக்கு இந்த நியூஸ் வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல. எந்த ஒரு இன்ஸ்டாகிராம் போனாலும் இந்த இதுதான் முன்னாடி வந்து நிற்கும், யூடியூப் போனாலும் இதுதான் முன்னாடி வந்து நிற்கும், அது ட்விட்டர் பக்கம் போனாலும் இதுதான் முன்னாடி வந்து நிற்கும். அதனால் இந்த ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு, ட்ரேடராக இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த விஷயம் வந்து அப்படியே கண்ணுக்கு முன்னாடி இன்றைக்கி ஃபுல்லாக பட்டிருக்கும். அதனால் சரி, நம்ம சேனல்லே இதை காமிச்சிட்டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு நம்மளுடைய லெவல்ஸு என்ன மாதிரி நடந்திருக்குன்றதெல்லாம் கொடுப்போம் அப்படின்றதுக்காக தான் இந்த பிக்சரு. நீங்களும் பார்த்துக்கோங்க. ட்ரம்ப் டேரிஃபு நம்மளுடைய இந்தியாவுக்கு என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் 52% இருந்ததை 26% கொடுத்துருக்காரு. அதாவது 50%. ஸோ இதுதான். சரி, ஓகே, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம டைரெக்டாக கான்செப்டுக்குள்ளே போயிடுவோம். வாங்க நம்மளுடைய அனாலிசிஸ், ஃபார்மோஸ்ட் அனாலிசிஸ்க்குள்ளே போயிடுவோம். நேற்று நைட்டே ஒரு கிளியரான வியூ கொடுத்துட்டேன். என்ன அப்படின்னா, இங்கே பாருங்க, ட்ரெண்டிங் டே, டுமாரோ இஸ் லைக்லி ட்ரெண்டிங் டே, வில் சி டுமாரோ மார்னிங். எத்தனை மணிக்கு கொடுக்குறேன் பாருங்கள், 11:21க்கு என்னுடைய மார்க்கெட்டோட அனாலிசிஸ்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் எப்படி நடக்க போகுது, எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஃபைன் பண்ணிவிட்டு இந்த லெவல்ஸை வந்து, அதாவது என்னுடைய ஐடியாவை வந்து கொடுக்குறேன், ட்ரெண்டிங் டேவாக இருக்க போகுது அப்படின்ட்டுன்னு. அதுக்கப்புறம் மார்க்கெட்டு மார்னிங் பாருங்கள். மார்னிங் நேற்று நைட்டே நான் வந்து யூஎஸ் மார்க்கெட்டை வந்து பார்த்துட்டு இருந்தேன், நல்லா பாசிட்டிவில் வச்சுக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் விடிய காலையில் 3:30-4 மணிக்கு தான் வச்சு செஞ்சுருப்பானுங்க போல். கிட்டத்தட்ட நாஸ்டாக்கு ஒரு அடி, யூஎஸ் மினி ஃபீச்சர்லாம் அடி. நம்மளுடைய கிஃப்ட் நிஃப்டியும் பார்த்திங்க அப்படின்னா 250 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ் இண்டிகேஷனு. அதையும் நான் காலையில் மார்னிங் ஆடியோலையும் கொடுத்துருந்தேன். பட் என்ன தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த கொடுத்துருந்தாலும் நான் என்ன நினச்சேனோ அதுதான் நடந்தது. அது என்ன திங்க் பண்ணேங்கிறத உங்களுக்கு கிளியராக அழகாக புட்டு வைக்கிறேன். அது என்னோடய அனாலிசிஸ் உங்களுக்கு கரெக்டுன்னு பட்டுச்சு அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இல்லை இதெல்லாம் இல்லை முரண்பாடாக இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷனோட நான் பதில் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், மார்னிங் நிஃப்டி வந்து 22,850 வந்து இம்பார்ட்டன்ட் லெவல். திஸ் லெவல் ஆல்சோ வெர்ஜின் இன் டவுன் சைடு. ஏன் டவுன் சைடு இந்த லெவலை நான் மென்ஷன் பண்ணி கொடுக்குறேன்? ஆக்சுவலாக இந்த லெவல் வந்து 23 அன்றைக்கே கொடுத்தது. 23க்கு நான் ப்ரீ மார்க்கெட்டில் கொடுத்தது. இந்த லெவல் வந்து வெர்ஜினாக இருக்குது. அப்போது நான் ஏன் டவுன் சைடு இந்த லெவலை மென்ஷன் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா, கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா 250 பாயிண்ட் வந்து நெகட்டிவ் இண்டிகேஷன் கொடுத்துட்ருக்கு. அப்போது மார்க்கெட்டு நம்மளோட மார்க்கெட்டை 250 பாயிண்ட் நெகட்டிவ் இண்டிகேஷன் நடந்தது அப்படின்னா இந்த லெவலில் ஓப்பன் ஆகலாம் அப்படிங்கிற தாட் எனக்கு இருந்தது. உண்மையாலுமே அந்த தாட்டு தான் இருந்தது. 22,850 ஓப்பன் ஆகலாம். இன்கேஸ் அந்த 22,850 ஓப்பன் ஆனாலும் 22,900 வரைக்கும் மார்க்கெட்டுடைய சஸ்டெயின் இருக்கும். அதாவது அதுக்கு மேலே ஓப்பன் பண்ணாலும் மார்க்கெட் கீழே ஃபால் வந்து இந்த லெவல்லேருந்து சப்போர்ட் எடுக்கலாம் அப்படின்னு நான் யோசித்தேன். ஆனால் மார்க்கெட்டுடைய அந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் நமக்கு வந்து ப்ரூவ் பண்ணிருச்சு லிக்விடிட்டி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக அப்சைடு இருக்குது அப்படின்ட்டுன்னு. அதுக்கேற்ற மாதிரி நான் மார்னிங் ஆடியோலையும் தெளிவாக சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலுடைய ஹையும் லோவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேங்க் நிஃப்டிக்கும் சொல்லியிருப்பேன். அந்த ஆடியோலாம் நீங்கள் கேட்கல அப்படின்னா திரும்ப அந்த ஆடியோவை போய் நீங்கள் எடுத்து கேட்டிங்க அப்படின்னா இந்த விஷயங்கள் நான் வந்து சொல்லியிருப்பேன் மார்னிங் ஆடியோலையே. அதுக்கப்புறம் இந்த வாய்ஸ் நோட்டு பாருங்கள், இந்த செகண்ட் நோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், 1:17 1:35. என்ன அப்படின்னா 50,800 வந்து நேற்று வந்து இம்பார்ட்டன்ட் லெவலாக சொல்லியிருப்பேன் ஒரு இடத்துல. ஆக்சுவலாக இந்த லெவலை வந்து நான் மெசேஜாக ரைட் பண்ணி கொடுத்துருக்க மாட்டேன், ஆடியோவில் கொடுத்துருப்பேன். பட் ஆடியோவில் கொடுத்துருந்ததுனால சில பேர் ஆடியோ கேட்டிருந்து காது வழியாக கேட்டிருந்து இந்த லெவல்ஸை நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க.
அப்படின்ட்டு தான் இந்த லெவலை மென்ஷன் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த செகண்டில் அந்த ஆடியோவில் போய் கேளுங்க அப்படின்றத கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ரிமைண்டர் நான் கொடுக்குறேன் அப்படின்னா கட்டாயம் நீங்கள் இந்த ஆடியோவை போய் 1 செகண்ட் ப்ளே பண்ணி நீங்கள் ஃபுல்லாக கேட்கட்டினாலும் இந்த செகண்டில் இருந்து இந்த செகண்ட் வரைக்கும் கேட்டிங்க அப்படின்னா கட்டாயம் அதனுடைய பொட்டன்ஷியல் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்கும். அவ்வளோதான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் 7:30க்கெலாம் நான் கொடுக்குறது. அடுத்து இங்கே பாருங்க, ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் 8 மணிக்கு நான் கொடுக்குறேன். என்ன கொடுக்குறேன்? நிஃப்டிக்கு வந்து 23,300 இம்பார்ட்டன்ட் லெவல், பேங்க் நிஃப்டிக்கு 51,500 பெண்டிங் ஆர்டர். இந்த பெண்டிங் ஆர்டர் எங்கே இருந்தது? கிட்டத்தட்ட நமக்கு என்ன சொல்கிறது, செவ்வாய்க்கிழமையிலேருந்து நமக்கு அந்த லெவல் 51,500 வருது. நேற்று புதன்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா 51,500 வந்து நமக்கு பெண்டிங் ஆர்டர் இருக்குதுன்னு நேற்றோடைய போஸ்ட் மார்க்கெட்லேயும் நான் சொன்னேன். அந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டை எடுத்து பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு அது தெளிவாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்னையோட அதாவது இன்னையோட மார்க்கெட்டுக்கும் இந்த 51,500 வந்து பெண்டிங் ஆர்டராக இருக்கும், இம்பார்ட்டன்ட் லெவலாக ப்ளே பண்ணுங்கிறத நான் கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் டவுன் சைடு, அதாவது இங்கே மென்ஷன் பண்ணியிருந்தல அப்சைடில் மென்ஷன் பண்ணியிருந்ததையும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருந்தேன். இந்த 22,850 இந்த 50,800 இதையுமே வந்து நான் இங்கே மென்ஷன் பண்ணிட்டேன். மென்ஷன் பண்ணிட்டு இங்கே பாருங்கள், கிஃப்ட் நிஃப்டி 250 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவில் இண்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். அவ்வளோதான். இதுதான் என்னுடைய ப்ரீ மார்க்கெட் லெவல்ஸ் காலையில் 8 மணிக்கு நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இந்த ஆடியோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆடியோ. இந்த ஆடியோவை நீங்கள் கேட்கணும். இந்த ஆடியோலேயே நான் சொல்லியிருப்பேன், இதை வந்து பொறுமையாக கேளுங்க, ஒரு இம்பார்ட்டண்டான மெசேஜ் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு. இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டிருப்பீங்க, எல்லாமே பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இதில் எந்த டவுட்டும் வந்திருக்காது. அதுக்கப்புறம் 9:44க்கு அட் ஸ்டில் நவ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். மார்க்கெட்டு இங்கே பாருங்கள், எக்ஸாக்டாக எங்கே ஓப்பன் ஆகிருக்குன்னு பாருங்கள், தெரியுதுங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து சார்ட்டுக்கு போயிடுவோம். சார்ட் அனாலிசிஸ்லேருந்து நம்ம வந்துடுவோம். அதுக்கப்புறம் என்ன சொன்னேங்கிறத வந்து அதையும் மிங்கிள் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம சார்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது டேரெக்டாக நிஃப்டியோட சார்ட்டில் தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த லெவல்ஸு எங்கேருந்து கொண்டு வரேன்னா எஸ்டர்டேவோட லெவல். இங்கே வந்து நமக்கு கேப்பு கிடச்சிருக்கு. இந்த இடம் வந்து நமக்கு கேப்பாக ஃபார்ம் பண்ணிருந்துச்சு. நேற்றே நான் போட்டிருந்தேன் கேப் ஃபார்ம்டுன்னு. நேற்றோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கேப் கொடுக்க போகிற ப்ராஃபிட் வந்து நமக்கு வந்து ஹைலி ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு இடத்துல நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பேன். நீங்கள் இந்த டெலகிராமில் போயிட்டு இங்கே பாருங்களேன், கேப்பு அப்படின்னு அடிச்சிங்க அப்படின்னா கேப்போட ஃபுல்லாக டீட்டெயில் எல்லாமே வரும். பாருங்க, எங்கே நான் கேப் யூஸ் பண்ணியிருக்கிறேனோ அது எல்லாம் வரும். தட் கேப் கிவன் மோர். இங்கே பாருங்கள், இப்போ இங்கேயும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். என்றைக்கு? ஜனவரி 28ஆம் தேதி. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம ஜனவரி 28 இருக்கிறோம். இந்த கேப்பு கொடுக்க போகிற ப்ராஃபிட் அபோவ் எக்ஸ்பெக்டேஷன். அப்போது அந்த கேப் தியரியோடைய அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக தான். அதே மாதிரி இன்னொரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், தட் கேப் கிவன் மோர். இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? புரியுதுங்களா? தட் கேப் கிவன் மோர். என்ன கேப்பு? இந்த கேப்பு. இப்போ உங்களுக்கு அந்த இதோட சார்ட்டை ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பாருங்க, இந்த 75,600 வந்து அன்னைய டேட்டில், அதாவது என்றைக்கு? ஜனவரி 28ஆம் தேதி இம்பார்ட்டன்ட் லெவலில் கொடுத்துருந்தேன். ஆனால் மார்க்கெட்டு இங்கே ஒரு கேப் ஃபார்ம் பண்ணிட்டு போச்சு. நான் அன்றைக்கி சொன்னேன் தட் கேப் கிவன் மோர்னு சொல்லியிருந்தது. மார்க்கெட் ஃபுல்லாக போகிறது எல்லாமே மேனிப்புலேட்னு அன்றைக்கி ஆடியோவில் நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா தெரியும். ஃபுல்லாக கிளியராக நான் கொடுத்துருப்பேன். போனதுக்கப்புறம் மார்க்கெட் அங்கேருந்து ஒரு அடி, செம்ம அடி. இங்கே பாருங்க, 749 பாயிண்ட். ஜனவரி 28 என்ன டேட் வருது? இங்கே பாருங்கள், எக்ஸ்பைரின்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் அது எக்ஸ்பைரி டேலன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், டியூஸ்டே. தெரியுதுங்களா உங்களுக்கு? சென்செக்ஸ் எக்ஸ்பைரியில் இப்படி ஒரு மூவ் கிடச்சிது அப்படின்னா என்ன மாதிரி இருந்திருக்கும்னு நினச்சி பாருங்களேன். இங்கே பாருங்க, ஜனவரி 28ஆம் தேதி இப்படி ஒரு மூவு, கிட்டத்தட்ட 750 பாயிண்ட்டு. அதுவும் எத்தனை மணிக்கு? 3 மணி 2:50லேருந்து மார்க்கெட் ஃபால் ஆகிருக்கு. அப்போது இதெல்லாம் ப்ரீமியம் எப்படி இருந்திருக்கும் நமக்கு? இந்த ₹1 ₹2 இதை தான் வந்து ஹீரோ டு ஜீரோம்பானுங்க மார்க்கெட்டில், யூடியூப்பில். அதை வந்து மார்க்கெட்டில் அந்த ப்ரைஸ் ₹2லேருந்து ₹300 போயிருக்கோம். போனதுக்கப்புறம் சொல்லுவானுங்க இது ஹீரோ டு ஜீரோ, நான் கொடுத்தேன் செஞ்சேன்னு. பட் ஆனால் ரியாலிட்டி என்ன? இங்கே இன்னைய டேட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கேப்பு அன்றைக்கி ஆடியோலலாம் கிளியராக சொல்லியிருப்பேன். இதெல்லாம் மேனிப்புலேஷனு. மார்க்கெட் வந்து
இந்த லெவலுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எதுக்காக நான் ப்ரீவியஸ் டேட்டாலாம் வந்து உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னா, நீங்கள் போய் அதை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இங்கே பாருங்கள் எத்தனை இடத்துல நான் கேப்பை மென்ஷன் பண்ணியிருக்கேன்னு தெரியுதுங்களா? ஸோ அதனால் அதோட இம்பார்ட்டன்ட் தான் இன்றைக்கி நடந்தது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நிஃப்டி நேற்று கேப் ஃபார்ம் பண்ணியிருந்தது. நேற்று கேப் ஃபார்ம் பண்ணியிருந்ததுங்கிறதையும் நான் மென்ஷன் பண்ணி கொடுத்துருந்தேன். நேற்றோடைய லைவ் அப்டேட்டில் பாருங்கள். இங்கே பாருங்கள் நிஃப்டியோட சார்ட்டு. இது நேற்றோடைய அப்டேட்டு. எஸ்டர்டேன்னு இருக்கா இங்கே 10:32க்கு. இங்கே பாருங்கள் கேப் ஃபார்ம்டு அப்படின்னு கொடுத்துருக்குறேன். அப்போ எனக்கு தெரியும் இந்த 23,150 சம்பவம் பண்ண போகிறானுங்க. நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த சார்ட் என்னுடைய சார்ட்டெல்லாம் எடுத்து பார்க்கலாம். இவ்வளோ தான் இருக்கும் இந்த கேப்பு. வித்தின் ஒரு 5 to 8 பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். ஒரு 30 பாயிண்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான் இருக்கும் இந்த லோக்கும் என்னுடைய லெவல்ஸ்க்கும். இந்த 30 பாயிண்ட்ஸில் பண்ணாத ஒரு இங்கனக்குள்ளே வந்து டார்கெட்டை ஹிட் பண்ணாமல் மார்க்கெட் போகிறது வந்து அடித்து தம்சம் பண்ணி இழுத்துட்டு வருவான் அன்னைக்கு டேட்லே. அப்படி இல்லை நான் அடுத்த நாள் கேப் டவுன் ஆகி இந்த லெவலில் ஓப்பன் பண்ணுவான். அதே மாதிரி தான் இன்றைக்கி எக்ஸாக்டாக என்ன நடந்ததுன்னா, மார்க்கெட் இப்போ நம்ம நிஃப்டியோட சார்ட்டுக்கு வந்துடுவோம். இங்கே பாருங்கள் 23,150 இந்த கேண்டிலோடைய ஓப்பன் பாருங்களேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பார்க்கணும். நீங்கள் இந்த இடத்துல இங்கே ஓப்பன் வருதில்ல, இந்த இடத்த நான் சொல்கிறது. இப்போ அந்த கேண்டிலில் வச்சேன் அப்படின்னா அந்த இடத்துக்கு உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா? இந்த இடத்துல இந்த கேண்டிலுடைய ஓப்பன் 23,150.30. எவ்வளோ எக்ஸாக்டாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா மார்க்கெட்டை ஆப்ரேட்டர். இதை வந்து நான் நிறைய பேர் கேட்குறாங்க, எஸ்எம்சியா நீங்கள் ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு. நான் அந்த எஸ்எம்சினாவே என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கல. எல்லாருமே எஸ்எம்சிங்கிறாங்களே, சரி நம்ம போய் அதை என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ChatGPTயில் போய் கொடுத்து பார்த்தேன். ஸ்மார்ட் மணி கான்செப்ட். சும்மா கதை விடாதீங்க ப்ரோ, எஸ்எம்சினா என்னன்னு தெரியாமையே இவ்வளோ கிளியராக நீங்கள் மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு, இவ்வளோ தெளிவாக உங்களால் சொல்ல முடியுதா அப்படின்னு. கட்டாயம் சொல்கிறேன், இந்த எஸ்எம்சியில் என்னென்ன இருக்குது, எஸ்எம்சினா என்ன, இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்ட்னா என்னென்னு எனக்கு சத்தியமாக நான் ரீட் பண்ணவே கிடையாது. இது வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸு, நான் அந்த ஃபைன் பண்ணுற லெவல்ஸு, இந்த மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட விதம், அவ்வளோதான். இந்த நான் சொல்கிற கான்செப்ட்டு நீங்கள் எஸ்எம்சிக்குள்ளே வரும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வச்சுக்கோங்க, இல்லை ஆர்டர் ஃப்ளோக்குள்ளே வரும்னு நினச்சிங்கன்னா வச்சுக்கோங்க, அது உங்களுடைய இது. ஆனால் நான் ஏன் இவ்வளோ கிளியரான வியூவில் இவ்வளோ தெளிவாக நான் இருக்கிறேன் அப்படின்னா, நான் இந்த மாதிரி எஸ்எம்சி ஆர்டர் ஃப்ளோ அப்படிங்கிற எந்த ஒரு இதுக்குள்ளேயும் போய் நான் ஆப்ட் ஆகலை. உங்களுக்கு புரிஞ்சுதா? நானாக மார்க்கெட்டை கற்றுக்கிட்டேன். மேக்ஸை ஃபாலோ பண்ணி இதையும் போட்டு வெறி பிடிச்ச மாதிரி நானாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி கற்றுக்கிட்டேன். அப்படி கற்றுக்கிட்டதுனால தான் என்னால் இவ்வளோ கிளியராக என்ன சொல்கிறது, ஒரு அல்ட்ரா பின் பாயிண்டில் வந்து என்னால் லெவல்ஸ் கொடுக்க முடியுது மார்க்கெட். இங்கே பாருங்கள், இதை நீங்கள் ஸ்மார்ட் மணிங்கிறீங்க, நான் ஆப்ரேட்டருங்கிறேன், அவ்வளோதான். அதுக்கு என்ன வித்தியாசம் தெரியல. ஆனால் நான் என்னுடைய லாங்குவேஜ்லேயே நான் போகிறேன். நான் வந்து என்னையை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நான் இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்ட்டு, இந்த ஆர்டர் ஃப்ளோ அப்படிங்கிற அந்த எந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த தாட் ப்ராசஸை நான் அவங்களுக்கு கொடுக்க விரும்பலை. நான் என்னுடைய நாலேஜை நான் எப்படி கற்றுக்கிட்டனோ, நான் எப்படி எக்ஸாம்பிள் வச்சுக்கிட்டனோ, இது என்ன சொல்கிறது, ஒரு சைட் டைப்பாக கூட இருந்துட்டு போட்டோம் நான் சொல்கிற எக்ஸாம்பிள் இதெல்லாம். பட் ஆனால் இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் தான் என்னால் இவ்வளோ கிளியரான ஒரு வியூ கொடுக்க முடியுது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸாக்டாக இங்கே ஓப்பன் ஆகி எக்ஸாக்டாக 23,300 போய் ஹிட் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம்லாம் மார்க்கெட்டு சைடுவேஸ் தான், வேறு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. கரெக்டாக 10:20க்கு ப்ரீமியம் ட்ரேட் வந்து நமக்கு முடிஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள், கரெக்டாக 10:20 இந்த கேண்டில், இந்த பெரிய க்ரீன் கேண்டிலு, அதையும் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். 10:20க்கு வந்து ப்ரீமியம் ட்ரேட் இஸ் ஓவர் அப்படின்னு. ஏன்னா எனக்கு ஒரு பெரிய மூவ் கிடச்சதுக்கப்புறம் நான் வந்து மார்க்கெட்டில் இல்லை, கொஞ்சம் வெளியில் போயிட்டேன், ப்ராஃபிட் புக் பண்ணி கொடுத்துட்டு. இங்கே பாருங்கள், ப்ரீமியம் ட்ரேட் இஸ் ஓவர் 10 AM போத் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டிலையும் அதே தான், அந்த 10:20க்கு நம்மளோட டார்கெட் போய் ஹிட் ஆகிடுச்சாங்க. இப்போ தெரியுதுங்களா இந்த கேண்டில், இந்த க்ரீன் கேண்டில். அவ்வளோதான், சிம்பிள். என்னோடய டார்கெட்டை போய் நான் கொடுத்த லெவலில் போய் மார்க்கெட்டு தொடர வரைக்கும் அது என்ன சொல்கிறது, அந்த மார்க்கெட்னால் உயிர் வாழ முடியாது. அங்கே போய் தொட்டதுக்கு அப்புறம் தான் அந்த மார்க்கெட்டுக்கு வந்து உயிர் வரும் அப்படிங்கிற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்போது இங்கே பாருங்கள், பேங்க் நிஃப்டியில் இங்கேயும் கேப் ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போது இந்த 50,800 என்ன பண்ண போகிறானுங்க, இன்னையோட நியூஸை நாளைக்கோ நாளானைக்கோ வச்சு செய்வானுங்க. இன்றைக்கி எல்லோரும் டவுன் சைடில் இருந்திருப்பானுங்க,
புட் சைடில் மார்க்கெட்டை வந்து இவ்வளோ பெரிய கேப் டவுன் நடக்குது, யூஎஸ் மார்க்கெட்டு கிராஷ் ஆகிருக்கு, ஜப்பான் மார்க்கெட் கிராஷ் ஆகிருக்கு, சைனா மார்க்கெட் கிராஷ் ஏசியன் மார்க்கெட்டெல்லாம் ரெட்டில் இருக்குது, இந்தியன் மார்க்கெட்டாக அடித்து கீழே விழுந்துரும் அப்படின்ட்டுன்னு. பட் ஆனால் இங்கே என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்களா? இதுதான் பியூராக நடக்கிற மேனிப்புலேஷன். நியூஸுக்கும் இந்த மார்க்கெட்டுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? க்ரீனில் முடிச்சு வச்சுருக்கிறான். உங்களுக்கு புரியுதா? இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? லாஜிக் இருக்கா? ஆனால் இன்றைக்கி நியூஸ் எந்த அளவுக்கு டெம்ப் ஆச்சுன்னு உங்களுக்கு புரியுதா? ஸோ அவ்வளோதான். ஸோ அதனால் இந்த கான்செப்டை விட்டு அடுத்து நம்ம டெக்னிக்கலாக வந்துடுவோம், டெக்னிக்கல் ஐடியாஸ்க்கு வந்துடுவோம். ஸோ இது கேப் ஃபார்ம் பண்ணியிருக்கு பேங்க் நிஃப்டியில். இப்போ நம்ம நிஃப்டியை கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடுறேன் நான். இங்கே பாருங்கள், எக்ஸாக்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை வச்சு நேற்று போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் சொல்லியிருப்பேன். என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, மார்க்கெட்டு ஆக்சுவலாக நமக்கு ட்ரெண்டிங் டேங்கிறது இன்றைக்கி தெரிஞ்சு போச்சு. இந்த பாக்ஸுக்குள்ளே எங்கேயாவது ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ஒரு ஹெவி வொலாட்டிலிட்டி இருக்கும். இந்த பாக்ஸு கீழே ஓப்பன் ஆகுதோ மேலே ஓப்பன் ஆனாலோ மார்க்கெட் வந்து ஒரு ஒன் சைட் டைரெக்ஷன் இருக்கும். அவ்வளோதான். இதை தான் நேற்று சொன்னது. இப்போது இந்த பாக்ஸ்க்குள்ளே மார்க்கெட் வெளியில் ஓப்பன் ஆனாலும் நம்மளுடைய லெவல்ஸை போய் தொட்டதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து இந்த பாக்ஸ்க்குள்ளே அடாப்ட் ஆகிட்டதுனால, இந்த பாக்ஸ் யாரோட கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னா, செல்லருடைய கண்ட்ரோலில் இருக்குது. ஆப்ஷன் செல்லருடைய கண்ட்ரோலில் இருக்குது. ஆப்ஷன் செல்லரோட கண்ட்ரோலில் இருக்கனால இங்கே வந்து என்ன நடக்கும்? ப்ரீமியம் டிகே மட்டும்தான் நடக்கும். மார்க்கெட் எங்கேயுமே மேலே போகாது. இதுதான் இந்த பாக்ஸ் தியரியோட எஃபெக்ட். இந்த மாதிரி நான் ஒரு பாக்ஸ் போட்டுட்டேன் அப்படின்னாவே அது வந்து பாக்ஸ் தியரியோட எஃபெக்ட். இந்த பாக்ஸ் தியரியை தான் நான் நேற்றுடைய போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் தம்ப்நெயில்ல கட்டம் கட்டிட்டாங்க அப்படிங்கிற ஒரு வேடை போட்டு அதை ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு அடைச்சிருந்தேன். கட்டம் கட்டிட்டாங்க, என்ன பண்ண போகிறாங்க நாளைக்கு அப்படின்ட்டுங்க. ஸோ இதுதான் ஒவ்வொரு லாஜிக்கல் திங்கிங்கும். இதுதான் மார்க்கெட் பாருங்கள். அதுக்கப்புறம் ஃபுல்லாக சைட்வேஸு. அதுக்கப்புறம் கூட மார்க்கெட் இங்கே இந்த இடத்துல புட்டில் என்ட்ரி ஆனவங்கலாம் என்ன கதி கலங்கியிருப்பானுங்கன்னே எனக்கு தெரியல. மார்க்கெட்டில் மேலே போயிட்டு அங்கேருந்து திரும்ப விழுந்துரும்னு நினச்சிட்டு கடைசி வரைக்கும் மொத்த பணமும் விழுந்து தான் போச்சு இங்கே. ஸோ அதனால் தயவு செஞ்சு மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இங்கே நான் ஆல்ரெடி சொல்லுவேங்க, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த லெவல்ஸ் எல்லாம் வந்து 50% தாங்க. சைக்காலஜி 40%ங்க. பேலன்ஸு எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது? 30% வந்து நமக்கு என்ன சொல்கிறது, அந்த இடத்துல நடக்கிற ப்ரைஸ் ஆக்ஷன். ஓகேங்களா? பேலன்ஸ் 15% வந்து சென்டிமெண்ட், எமோஷ்னல், ஃபியர் அண்ட் க்ரீடு. அவ்வளோதான். இதுதான் இந்த லெவல்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் 15% தான். இந்த 15%க்கே இந்த லெவல்ஸ் எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இந்த 40% இந்த சைக்காலஜியை வந்து நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த லெவல்ஸ் 15%, சைக்காலஜி 40%, மொத்தம் 55% நம்ம கண்ட்ரோலில் இருந்தாவே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து அந்த பேலன்ஸ் இருக்க 15% ஃபியர் கிரீட் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம கண்ட்ரோலில் வந்துடும். இந்த ரெண்டும் தான் முக்கியம், சைக்காலஜியும் இந்த லெவல்ஸும். பார்த்தீங்களா மார்க்கெட்டு? அதுக்கப்புறம் 23,300 போய் தொட்டதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு டோஜி ஃபார்ம் பண்ணி பையிங் சைடில் இருக்க லிக்விடிட்டி எல்லாமே முடிஞ்சிடுது. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் லிக்விடிட்டி நிஃப்டியில் இன்ஜெக்ட் ஆகலை. அவ்வளோதான். லிக்விடிட்டி கான்செப்ட்லாம் நேற்று சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இப்போ நம்ம வந்து எங்கே போயிடுவோம், பேங்க் நிஃப்டி சார்ட்டை ஓப்பன் பண்ணிடுறேன். இங்கே பாருங்கள், பேங்க் நிஃப்டியோடது டார்கெட் ஹிட் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஒரு டோஜி போட்டிருக்கா. அந்த டோஜி என்ன மீன் பண்ணுது? நேற்று சொன்னது தான், இந்த பையிங் சைடு போகிற மொத்த குவான்டிட்டியும் இங்கே முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் லிக்விடிட்டி வந்தால் மட்டும்தான் மார்க்கெட்னால் மேலேயோ கீழேயோ போக முடியும். மார்க்கெட்டுக்குள்ளே இருக்கிற அந்த நேற்று 200 கோடி கான்செப்ட் சொல்லியிருப்பல்ல, 200 கோடி, அந்த 200 கோடியவே பொசிஷன் ரோல் ஒரு மாதிரி உள்ளே கொடுத்துட்டாங்கன்னா மார்க்கெட் ரேஞ்சாகவே இருக்கும். இப்போது எதுக்காக நான் பாக்ஸ் தியரின்னு போட்டு இங்கே பாருங்கள், இப்போ இந்த பாக்ஸை இந்த டைமில் போடுறேன். டைம் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், பேங்க் நிஃப்டிக்கு டைம் நோட் பண்ணிக்கோங்க. 1:22க்கு கிரியேட்டிங் பாக்ஸ் எஃபெக்ட் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி போடுறேன். அப்போது இந்த பாக்ஸை உடச்சி எந்த சைடு லிக்விடிட்டி இன்ஜெக்ட் ஆகுதோ அந்த சைடு ஒரு மூமெண்ட் இருக்கலாம். அவ்வளோதாங்க கான்செப்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி பேங்க் நிஃப்டியோட மூமெண்ட்டை பாருங்கள், தெரியுதுங்களா? இங்கே இன்ஜெக்ட் ஆனதுமே ஒரு என்ட்ரி. இதுவே நமக்கு ஒரு பெரிய மூவுங்க. இந்த என்ட்ரியை பிடிச்சாவே நம்ம பெரிய ப்ராஃபிட்டாக இருந்திருப்போங்க. இவ்வளோ பெரிய ப்ராஃபிட்டு இருந்த போதிலும் இந்த பாக்ஸை உடைச்சாவே சிம்பிள். வேறு எதுவுமே பார்க்கல, நான் வால்யூம் பார்க்கல, வேறு என்ன சொல்கிறது, என்னென்னமோ பார்ப்பாங்கல்ல மார்க்கெட்டில், அதெல்லாம் நான் எதுவுமே பார்க்கல. நான் சொல்கிறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்கள் இந்த சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் அவ்வளோ சீக்கிரம் எல்லாத்துக்கும் வராது. ஆனால் அது வந்துருச்சு அப்படின்னா மார்க்கெட்டை ஈஸியாக கற்றுக்கலாம். அவ்வளோதான்.
ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 51,500 பெண்டிங் ஆர்டரும் ஃபினிஷ் ஆயிடுச்சு. பாக்ஸ் எஃபெக்ட் கிரியேட் ஆகிருக்கு. அடுத்து எப்போ இந்த பாக்ஸை உடச்சி மார்க்கெட் கீழே விழுகுதோ, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இந்த பாக்ஸை உடச்சி மார்க்கெட் கீழே விழுகுதோ, அடுத்து போய் இந்த பாக்ஸை ரீடெஸ்ட் எடுக்கும்போது மார்க்கெட்டில் ஒரு செல் ஆஃப் இருக்கும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த வேர்டை. இங்கே வேறு ஏன் செல் ஆஃப் இருக்கும் அப்படின்னா, இங்கே ஒரு கேப் ஃபார்ம் பண்ணியிருக்கு. 50,800 இங்கே இம்பார்ட்டன்ட் லெவல், ப்ரீவியஸ் வெர்ஜன் இம்பார்ட்டன்ட் லெவல் இருக்குது. அவ்வளோதான். இப்போது நான் சொன்ன டார்கெட் ஹிட் ஆனதும், நான் கொடுத்த டெலகிராமில் கொடுத்த அப்டேட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் இந்த ஒரு கொஷின் கேட்டிருக்கிறேன். டைவர்ஜென்ஸ் நடந்திருக்கு, அதுக்கடுத்த நாள் ட்ரெண்டிங்காக இருந்திருக்கு, அதுக்கப்புறம் டஸ்ட்டு, இன்றைக்கி வந்து ட்ரெண்டிங்காக இருந்திருக்கு. வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறேன். வாட் நெக்ஸ்ட், என்ன நெக்ஸ்ட்? இன்றைக்கி மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா டைவர்ஜென்ஸில் முடிஞ்சிருக்குது. நமக்கு ப்ரீவியஸ் வெர்ஜின் லெவல் கீழே இருக்குது. நியூஸுக்கு இன்னும் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணவே இல்லை. சைக்காலஜியாக தான் மார்க்கெட் ப்ளே ஆகிருக்கு தவிர ஒரிஜினலான நியூஸுக்கு வந்து மார்க்கெட் ப்ளே பண்ணலை. அது இல்லாமல் இங்கே பாருங்கள், மார்க்கெட் டைவர்ஜென்ஸில் முடிஞ்சிருக்கு. இந்த பேங்க் நிஃப்டி பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு, நிஃப்டி நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. இதுவே வந்து ஒரு டிஃப்ரென்ஸ். ஸோ அதை தான் நம்ம வந்து டைவர்ஜென்ஸ்னு சொல்லுவோம். இந்த மாதிரி டைவர்ஜென்ஸில் க்ளோஸ் ஆகுது அப்படின்னா அதை தான் வந்து நான் என்ன சொல்கிறேன், இண்டெக்ஸ் பேலன்சிங், இண்டெக்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ இண்டெக்ஸ் பேலன்சிங், இண்டெக்ஸ் மேனேஜ்மெண்ட் நடக்கும்போது இங்கே வந்து ஒரு விதமான என்ன சொல்கிறது, ஒரு பொசிஷன் ரோல் ஓவர் நடக்கும் இந்த இடத்துல, நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும். அப்போ அந்த மாதிரி ஃபைன் பண்ணிவிட்டு அந்த பொசிஷன் ரோல் ஓவர் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கிளியரான டைரக்ஷன் எடுப்பாங்க. அந்த எடுத்ததுக்கப்புறம் அதனுடைய மூவ் வந்து ஏதாவது ஒரு சைடு இருக்கும், அவ்வளோதான். அப்போ நம்ம ஏன்னா நியூஸும் டவுன் சைடில் இருக்குது, மார்க்கெட்டு நமக்கு நியூஸுக்கு ரியாக்ட் பண்ணவே இல்லை. ஒன்று லெவல்ஸும் கீழே இருக்குது, கேப்பும் ஃபார்ம் பண்ணியிருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட்டை நம்ம வந்து ஒரு 80% டவுன் சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் பண்ணலாம் தான், ஒரு ஸ்பெக்குலேஷன் தான். பட் ஆனால் ரியலாக நமக்கு நாளையோட ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே வந்து அடுத்தடுத்த லெவல்ஸை வச்சுட்டும், நாளைக்கு 950 மார்க்கெட்டில் லிக்விடிட்டி எப்படி இன்ஜெக்ட் ஆகுதுங்கிறத பொறுத்து தான் நம்ம வந்து கிளியரான ஒரு வியூ கொடுக்க முடியும். அவ்வளோதான். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போது இது வரைக்கும் நீங்கள் கிளியராக இருப்பீங்க. உங்களுடைய லெவல்ஸ் ஓகே, லெவல்ஸ் டார்கெட் ஹிட் ஆகிருக்கு, ஓகே. வேறு என்னங்க ரிசர்ச்சு? மார்னிங்கில் ஒரு ஆடியோ கொடுத்தீங்களே, என்னங்க ரிசர்ச் அந்த ரிசர்ச்சு அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. இங்கே பாருங்கள், இப்போ நான் ஒரு ரிமைண்டர் கொடுத்துருக்குறேன்ல, சாரி, இப்போ நான் இந்த இடத்துல ரிமைண்டர் கொடுத்துருக்குறேன்ல, (20/3) நிஃப்டி எக்ஸ்பைரி அன்றைக்கி இந்த ரிமைண்டர், இந்த டேட்டை நான் கிளிக் பண்ணுறேன். என்ன நடந்திருக்கு, இந்த லெவல்ஸை எங்கேருந்து எடுத்துகிட்டு வரேன்னு பார்த்துக்கோங்க. நல்லா இந்த 22,850 எங்கேருந்து எடுத்துகிட்டு வரேன்னு பார்த்துக்கோங்க. இப்போ இந்த டேட்டை நான் கிளிக் பண்ணுறேன். என்ன நடந்திருக்குன்னு அந்த டேட்டில் போயிட்டு அங்கே இருக்கிற பிக்சரை மட்டும் பாருங்கள், உங்களுக்கு ஒரு வியூ கிடைக்கும். இருங்க, லோட் ஆகட்டும். உங்களுக்கு தெரியுதா என்ன நடந்திருக்குன்னு? அந்த ஃபஸ்ட்டு பேஜுக்கும் தேர்டு பேஜுக்கும் உள்ள கனெக்ஷன் நான் சொல்லுவேன்ல, என்ன நடந்திருக்குன்னு தெரியுதா? என்ன மீட்டிங் நடந்திருக்குன்னு தெரியுதா? இவர் யாருன்னு தெரியுதா உங்களுக்கு? பில்கேட்ஸ். சரிங்க, இதுக்கும் அதுக்கும் என்னங்க சம்மந்தப்படுத்தணும். ஏன்னா அப்படிலாம் திங்க் பண்ணால் மட்டும்தான் ஏதோ ஒன்று நடக்கும். இப்படி திங்க் பண்ணதுனால தான் நான் வந்து சில விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், அன்னையோட ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு அன்னைக்கு வந்து நான் இந்த லெவல்ஸ் கொடுக்குறேன். அன்னைக்கு வந்து 22,850 வந்து நிஃப்டிக்கு வந்து ஹிட் ஆகலை, அது வந்து வெர்ஜின் லெவலாக கொடுத்துட்டு போயிடுச்சு. அதே மாதிரி அன்றைக்கி வந்து மார்க்கெட் ஆல்ரெடி ஹையர் ஹை இன்ஃபார்மேஷனில் இருந்தது. ஏதோ நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் ஹையர் ஹை ஃபார்மேஷனில் இருக்கும்போது மார்க்கெட்டு ஒரு பெரிய ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அதையும் மீறி ஒரு ஃபால் நடக்குது அப்படின்னா அது வந்து அடுத்தடுத்து வர நாட்களுக்கு உண்டான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விதமான நமக்கு ஒரு குழு கொடுக்குற மாதிரி மார்க்கெட்டு, அதை வந்து மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். அன்னைக்கு டேட்டில் என்ன உங்களுக்குள்ளே பேசியிருப்பாங்க அப்படிங்கிறத இன்றைக்கி மார்க்கெட் வந்து படம் போட்டு காமிச்சிருச்சு. என்ன பேசியிருக்கலாம்? அதாவதுங்க, டிஐன்னு நம்ம சொல்கிறோம்ல, டிஐஎஃப்ஐன்னு சொல்கிறோம்ல, இந்தியாவில் இருக்க பிக் டிஐ யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்தியாவில் இருக்க பிக் டிஐ யார் தெரியுமா? பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா தான் பிக் டிஐ. ஏன்னா இவங்க தான் எவ்வளோ நம்மளுடைய மார்க்கெட்டை வந்து காப்பாற்றி பிடிக்கிறது. எஃப்ஐஐ எவ்வளோ விற்றுட்டு போனாலும் பணத்தை வந்து உள்ள லிக்விடிட்டி இன்ஜெக்ட் பண்ணுறது வந்து பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா தான். அந்த பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா கையில் தான் ஆர்பிஐ எல்லாமே வரும். ஸோ அதனால தான் அவங்கள வந்து நம்ம பிக் டிஐன்னு சொல்கிறோம், டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்னு சொல்கிறோம். இவங்களுக்கு கீழே தான் அம்பானி அதானின்னு சொல்கிற எல்லாமே வருவாங்க. அப்போ அவங்க வந்து இந்திய பொருளாதாரத்தை காப்பாற்றுறதுனால தான் இந்த மாதிரி கவர்மெண்ட்டு, பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா பிரதமர் வந்து
அம்பானிக்கும் அதானிக்கும் சப்போர்ட் பண்ணுறது. ஏன்னா நம்ம இந்தியாவோட பொருளாதாரத்தை காப்பாற்றணும். ஒரு விதமாக பார்த்தா நல்லதாகவும் இருக்கும், ஒரு விதமாக பார்த்தா கெட்டதாகவும் இருக்கும். நம்ம அரசியலுக்குள்ளே போக வேண்டாம். பட் ஆனால் என்ன நடந்திருக்கலாம் அப்படின்னா, ட்ரம்ப்போட டேரிஃப் எல்லாம் இப்படி அனௌன்ஸ்மெண்ட் வருது, ஏப்ரல் 2ஆம் தேதிங்கிறத அன்னைக்கே முடிவு பண்ணிட்டாரு. எப்போது ட்ரம்ப் எலெக்ஷனில் ஜெயிச்ச அன்னைக்கே ஏப்ரல் 2ஆம் தேதி அனௌன்ஸ்மெண்ட் வரும் டேரிஃபை பற்றி அப்படின்னு. அப்போது அதனுடைய டிஸ்கஷன் இருக்கலாம். அப்போ ஏப்ரல் 2ஆம் தேதி மார்க்கெட் வந்து பெரிய அளவுக்கு கிராஷ் ஆக விடாமல் இந்த மார்க்கெட்டை தாங்கி பிடிச்சி மார்க்கெட்டை மேலே கொண்டு போகணும். அதுக்கு வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்துருக்கலாம். இது எல்லாமே ஸ்பெக்குலேஷன் தான். நான் இப்படி பார்க்குறேன், நான் இப்படி திங்க் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது சரியா தப்பாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. ஆனால் நான் திங்க் பண்ணுறேன். அதுக்காக இதெல்லாம் வந்து நமக்கு வெளிப்படையாக சொல்லுவாங்களா, மினிஸ்ட்ரியிலேருந்து எல்லாம் சொல்லுவாங்களான்னா சொல்ல மாட்டாங்க. பட் ஆனால் நான் திங்க் பண்ணுறேன். அதனால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஃபால்லையும் வேர்ல்டு மார்க்கெட்டே மொத்தமாக கிராஷ் ஆனதுக்கப்புறமும் நம்மளோட இந்தியன் மார்க்கெட் மட்டும் மேலே போகிறதுக்கு எங்கேருந்து தைரியம் வந்துச்சு, எங்கேருந்து லிக்விடிட்டி வந்துச்சு, புரியுதுங்களா? இப்போ இவ்வளோ பெரிய லிக்விடிட்டி எங்கேருந்து வந்துச்சு, எவ்வளோ தைரியம் மார்க்கெட் நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டை மேலே அடித்து கொண்டு போகிறதுக்கு. ஸோ இதுதான் நான் சொல்ல வந்தது. எனக்கு எப்போ இந்த 51,500 இந்த இடத்துல, சாரி இருங்க, இப்போ உங்களுக்கு ஸ்கெட்சை மாற்றிக்கிறேன். இந்த இடத்துல சாரி எப்போ இந்த 51,500 இந்த இடத்துல வந்து ரீடெஸ்ட் பண்ணாமல் மார்க்கெட் வந்து கீழே விழுந்துச்சோ அப்போவே தெரிஞ்சிருச்சு இதுக்கு வந்து பவர் அதிகம். ஓகே, இதை ஏதோ சம்பவம் பண்ண போகிறானுங்க அப்படின்னு நான் நினச்சேன். அதுக்கேற்ற மாதிரியே இன்னைக்கு நேற்று நான் சொன்னேன் 51,500 வந்து பெண்டிங் ஆர்டர் இருக்குது, எப்போ வேணாலும் மார்க்கெட் வந்து அந்த 51,500 வந்து ஹிட் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி மார்க்கெட் பாருங்கள், 51,500 சுற்றியே தான் அந்த லெவல்ஸ் மொத்தமும். இதுக்கப்புறம் அது வந்து ஒரு அப்சைடில் இருந்த லிக்விடிட்டி கொஞ்சம் இன்ஜெக்ட் ஆனதுனால அது அப்சைடு போயிட்டு திரும்ப வந்து கீழே விழுந்துருச்சு. இந்த பாக்ஸ் போட்டதெல்லாம் பாருங்கள், நான் அந்த பாக்ஸ் எல்லாம் மாற்றவே இல்லை. கரெக்டாக வந்து அந்த பாக்ஸில் ரீடெஸ்ட் எடுக்குது பாருங்கள், சப்போர்ட் எடுக்குது பாருங்கள். அதனால தான் அந்த வேலிடான ஒரு இடத்துல நம்ம வந்து கரெக்டாக பாக்ஸ் ப்ளேஸ் பண்ணணும். இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிட்டாவே மார்க்கெட் அதில் சப்போர்ட் எடுக்கும். அதை வச்சு நமக்கு ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ 51,500 இருக்க மொத்த ஆர்டரும் ஃபினிஷ் ஆயிடுச்சு. அடுத்து இந்த கேப் ஃபார்ம் பண்ணியிருக்கு. அப்போ இந்த கேப் ஃபார்ம் பண்ணும்போது இந்த கேப்பு ரியாக்ட் பண்ணணும். ஒன்றும் இல்லை, என்னென்ன நடந்திருக்கலாம், இவர்கிட்ட பில்கேட்ஸ்கிட்ட வந்து பேசியிருக்கலாம், எங்களுக்கு வந்து ஃபண்டு லிக்விடிட்டி இன்ஜெக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து அன்னைக்கு டேயில் எனக்கு மார்க்கெட்டை வந்து கிராஷ் ஆக விடாமல் நாங்கள் தாங்கி பிடிச்சி அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து மார்க்கெட்டை கிராஷ் உங்களுக்கு நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க, அடுத்த நாள் மார்க்கெட்டு கிராஷ் ஆனதுக்கப்புறம் அதோடைய ஃபுல் பொட்டென்ஷியல் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு போங்க, அதில் எங்களுக்கு ஏதாவது ஒரு கமிஷனை கொடுங்க, என்ன வேணால் நடந்திருக்கலாங்க. அதெல்லாம் வந்து ஒரு கார்ப்பரேட் மூவுங்க, அதை வந்து நம்ம எதுவுமே டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஆனால் இந்த லெவல்ஸ் ஏன் நான் பிளாட் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டேயில் நான் பேசியிருக்க ஆடியோவெலாம் கேட்டிங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு தெரியும். நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, வேல்யூபிள் இன்வெஸ்டர் மீட்டப் அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் டைமிங்கை பாருங்கள், நான் ஏன் கொடுக்கணும் 8:22க்கு 8:21க்கு காலையிலேயே, அதுவும் மார்க்கெட் ஹவர்ஸில் கூட கொடுக்கல, நான் ஏன் இந்த டைமில் கொடுக்குறேன்? ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால தான் எந்த ஒரு முக்கியமான கார்ப்பரேட் நியூஸையும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது கொடுக்குறேன். நேற்று கூட நான் வந்து அந்த இஎஸ்ஐபிஎஃபோடைய இன்ஸ்டன்ட் வித்ட்ராவலோடைய ஒரு பேக்கப்பாக அமைச்சிருப்பேன். இதெல்லாம் எதுக்கு குரூப்பில் போடுறீங்கன்னு சொல்லி எனக்கு டெலகிராமில் மெசேஜ் பண்ணுறாங்க. அதுக்கு தான் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பேஜுக்கும் தேர்ட் பேஜுக்கும் ஒரு லிங்க் இருக்கும். இதெல்லாம் நம்ம கண்டினியூவாக ஃபாலோ பண்ணும்போது நமக்கு 100% இப்போ நமக்கு மார்க்கெட் மேலே போகும்னு தெரியும். இந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ் மீட்டப்லாம் நம்ம கையில் இருக்கும்போது, நம்ம நாலேஜில் இருக்கும்போது 100% ஒரு பொசிஷனை பயம் இல்லாமல் எடுக்கலாங்க. நீங்கள் நினச்சி பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு அக்யூரஸியான லெவல் இருந்தாலும் நம்மளோட என்ட்ரி எடுக்கும்போது அந்த இடத்துல ஒரு துளி கூட பயம் இருக்கவே கூடாது. 100% போய் லெவல் ஹிட் ஆகும்டா, இங்கே நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணுறோண்டான்ற அந்த ஒரு ஃபியரே இல்லாமல் ஜாலியாக நம்ம என்ட்ரி எடுக்கிற டே என்றைக்கு வருதோ அன்றைக்கி நீங்கள் சக்ஸஸ் பண்ணிட்டதா வச்சுக்கோங்க. ஏன்னா அப்படி தான் நான் ஒவ்வொரு நாளும் என்ட்ரி கொடுத்துட்ருக்கேன். இந்த மார்க்கெட்டை வந்து நான் ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். மார்க்கெட்டை ஒவ்வொரு மூமெண்ட்டையுமே நான் ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதனால தான் இவ்வளோ பொட்டென்ஷியலாக இவ்வளோ வேல்யூபிளான விஷயத்தை எல்லாமே உங்களுக்கு அக்யூரஸியாக என்னால் கொடுக்க முடிஞ்சுது. நீங்கள் எந்த டேட்டில் வேணாலும் போய் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி எப்படி மார்க்கெட் உங்களுக்கு ஹிட் ஆகி ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுத்துச்சோ அதே மாதிரி தான் எல்லா நாளுமே இருக்கும். அதனால்
இதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணி வந்தவங்களுக்கு வந்து ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. புதுசாக வந்தவங்களுக்கு வந்து கட்டாயம் இது ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்கும். புதுசாக வந்தவங்களுக்கு நான் திரும்ப சொல்கிறது தான், பட்ஜெட் டே அன்னைக்கு நான் கொடுத்த அப்டேட் எல்லாமே போய் பாருங்கள். அன்றைக்கி எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக மார்க்கெட்டு நான் சொன்ன ரேஞ்சில் பின் பாயிண்டில் க்ளோஸ் வச்சுருக்கு அப்படிங்கிறத கிளியராக உங்களுக்கு புரியும், தெரியும். ஸோ ரிசர்ச்னு சொன்னி என்னப்பா ரிசர்ச்னா இதுதாங்க, வேறு ஒன்றும் இல்லை. திரும்ப நம்ம இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லிட்டோம், ரிசர்ச் என்னன்னு சொல்லிட்டு சில பேர் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அந்த ரிசர்ச்சை காமிங்க. ரிசர்ச்சுங்கிறது ஒன்றும் இல்லை, பேப்பரபுளாலாம் இல்லை நம்மள்கிட்ட. நான் சொல்கிறேன், இந்த மாதிரி மீட்டப்புக்கும் இன்றைக்கி நடக்கிற மார்க்கெட்டுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அன்றைக்கி டேட்டில் இந்த 50,800 லெவல் எங்கேருந்து வந்தது? அன்றைக்கி டேட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டிக்கு அந்த லெவல்ஸ் வந்திருக்கும். ஸோ அதனுடைய கேப்பப்பை மார்க்கெட் நெக்ஸ்ட் வர டேஸில் வந்து ஃபில் பண்ணும். இது அடுத்தடுத்து நடக்கிற ப்ரைஸ் ஆக்ஷனை பொறுத்து. இதுதான் இன்னையோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். வேறு ஏதாவது நான் சொல்ல மறந்துட்டேன்னா இங்கே பாருங்கள், அதே டைமில் மிட் கேப்பை சொல்லிடுறேன். இங்கே மிட் கேப் வந்து அதனுடைய ரியாலிட்டியை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கு. மார்க்கெட்டு என்ன தான் மார்னிங் வந்து ஒரு ரைஸ் ஆனாலும் அதனுடைய ஒரிஜினாலிட்டி வந்து மிட் கேப்பை வந்து காமிச்சிருக்கு பார்த்தீங்களா? ஏன் அப்படின்னா மிட் கேப்பில் வந்து மறைக்க முடியாது. நிஃப்டி 50யை வந்து மேனிபுலேட் பண்ணலாம், மிட் கேப்பையும் மேனிபுலேட் பண்ண முடியாதுன்னு சொல்லவில்லை. பட் ஆனால் இங்கே சின்ன சின்ன கம்பெனிஸ் இருக்குது, அதனுடைய ரியாலிட்டி அதனுடைய எஃபெக்ட் எல்லாமே தெரியும். அதனால மார்க்கெட் என்ன தான் அடுத்த ரேஞ்சு பவுண்டுக்குள்ளே போனாலும் இதுதான் இந்த ஒரிஜினல் ரியாக்ட். இந்த மார்க்கெட்டுக்கு இந்த நியூஸ் பேஸில் நடந்த ஒரிஜினல் ரியாக்ஷன். அதுவும் பாருங்கள் கரெக்டாக எக்ஸாக்டாக மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகி மேலே போயிருக்கு. இந்த ஒரு டோஜி ஃபார்ம் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா? டோஜி ஃபார்ம் பண்ணிவிட்டு அங்கே லிக்விடிட்டி பைங் சைடில் இருக்க லிக்விடிட்டி எல்லாம் காலி ஆகுது. மிட் கேப்பை போட்டு அடிக்கிறான். நான் நிறைய நாள் சொல்லுவேன், நிஃப்டி வந்து மிட் கேப் வந்து ஆப்ரேட்டரு மெயினாக நகர்த்துகிற ஒரு டூல். இதை நிறைய இடத்துல ஆடியோவில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி மிட் கேப் எப்போ 10,475 வருதோ அப்போ தான் மார்க்கெட்டில் வந்து ஒரு வேல்யூபிள் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், 22,600 நிஃப்டி வந்தாவே வந்து வேல்யூபிள் இன்வெஸ்டர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல 10,475 மிட் கேப் வந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல வேல்யூபிள் இன்வெஸ்டர்லாம் வருவாங்க அப்படிங்கிறதே சொல்லியிருப்பேன். இங்கே பாருங்கள், என்னைக்கு டேட்டு? பிப்ரவரி 28 கொடுத்துருக்குறேன். வேல்யூபிள் இன்வெஸ்டர்ஸ் பெரிய பெரிய HNI, ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவல், FIDI இவங்கெல்லாம் எப்போ மிட் கேப் 10,475 டேஸ்ட் பண்ணுதோ அப்போ தான் அவங்களோட மணியை இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அது வர உள்ள வெளியே ஆட்டம் தான் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய பொட்டன்ஷியல் உள்ளுக்குள்ளே இருக்குது. எல்லாமே இந்த குரூப்பில் இந்த சர்ச் பாக்ஸை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கட்டாயம் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது, டவுட் இருக்குதுன்னா கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள், நான் அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்கிறத நீங்கள் லைக் பண்ணால் மட்டும்தான் எனக்கு தெரிய வரும் உண்மையாலுமே இது ஒர்த்தபுளாக இருக்கா என்ன அப்படின்றது. புதுசாக உள்ள வந்த சப்ஸ்கிரைபரை வந்து நான் வந்து வெல்கம் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள். பாய், குட் நைட். நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். டெலகிராமை வாட்ச் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷனில் டெலகிராமோட லிங்க் நான் கொடுத்துருக்குறேன். டெலகிராமை வாட்ச் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா புதுசாக வந்தவங்களுக்கு அந்த டெலகிராமில் மார்க்கெட்டுடைய லைவ் அப்டேட் நான் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிட்டு இந்த நேரத்துலேருந்து உங்கள்கிட்ட விடைபெறுவது சிவபாலன், மிஸ்டர் பங்குச்சந்தை. குட் நைட்.